அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எஸ்டர்டே வந்து க்ரூட் ஆயில் வந்து நினச்ச மாதிரி தான் ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே போனது. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருந்தேன், அதாவது 6035 வரைக்கும் எதிர்பார்த்தேன். பட் அவ்வளோ தூரம் வந்து போகலை, ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. 5944, அதாவது 5926 வரைக்கும் போயிட்டு ஸோ அகைன் வந்து கீழே தான் இறங்கியிருக்கு. ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் தான். ஸோ யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பெரிய மூவ்மெண்ட் வந்து கிடையாது, பட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் தான். ஸோ க்ளோஸுக்கு மேலே ட்ராவல் ஆச்சு, இல்லைனா ஹையாக பிரேக் ஆச்சுன்னா ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் இன்னைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5962, பிவோட் பாயிண்ட் வந்து 5912, சப்போர்ட் வந்து 5847. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஏன்னா ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆனது. ஸோ ஃப்ரைடே வந்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட் ஜோன் தான் இந்த 5847ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ அதை டச் பண்ணிவிட்டு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆனது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுது, ஆனால் கண்டினியூஸாக மேலே போகாமல் ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரி நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம 15 மினிட்ஸில் வச்சு இன்னைக்கு வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ மார்னிங் இந்த இடம் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மார்னிங் 9:30லேருந்து இந்த இடத்த தாண்டி வந்து போகலை மார்க்கெட் 15 மினிட்ஸில். ஸோ கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிஸ்ட் ஆகிட்டு ஸோ அங்கேருந்து 5962லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ டவுன் ஆனது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், சார்ட் பேட்டர்னில் கப் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ கப் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதை தான் நாம் இப்போ வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த இடம், ஸோ இந்த கப்போட நெக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ இதை தாண்டணும் 5927 தான். ஸோ இந்த கப் பேட்டர்ன் ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த 5927க்கு மேலே மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த இடத்துல ஓப்பன் ஆனாலும் சரி, மேபி பிவோட்டுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் சரி, இல்லை பிவோட்டுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் சரி, இந்த 5927 பிரேக் வச்சாதான் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 5970 இல்லைன்னா அதுக்கு மேலேயும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி பிவோட்டுக்கு மேலேயோ கீழேயோ ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இந்த இடத்துல பிவோட்டுக்கு மேலேயும் சரி இல்லை கீழேயும் சரி ஓப்பன் ஆகிறப்ப இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இதாவது 5927 போயிட்டு 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் வந்து கீழே இறங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது 5847 வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மேபி இந்த மாதிரி பேட்டர்ன் என்ன ஆகும் அப்படின்னா அதிகபட்சமாக 99% வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிடும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்தாலுமே கூட நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிறப்ப ஸோ இங்கே கீழே வந்தால் இந்த சப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ இங்கேருந்து அகைன் வந்து இந்த பிவோட் 5912 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப் பேட்டர்ன்லாம் பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ 5927 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாங் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் வந்து எடுத்திருக்கு. ஸோ இன்னைக்கு ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அகைன் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சா ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 340 இல்லை 320 இல்லைன்னா லோவாக பிரேக் பண்ணால் ஒரு 10 பாயிண்ட்ஸ், அதே மாதிரி ஹையாக பிரேக் பண்ணால் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்துருக்கு. ஸோ மற்றபடி கோல்டு அண்ட் சில்வர், ஸோ கோல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் செல்லு தாங்க, இன்னும் அந்த பேட்டர்னை தாண்டி வந்து போகலை. ஸோ இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பேட்டர்னை தாண்டி பிரேக் அவுட் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல பிரேக் அவுட் வச்சா மட்டும்தான் பை.
ஸோ அது வரைக்கும் வேணாம். ஸோ கண்டினியூஸாக செல் எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. ஸோ சில்வரும் மேபி அதே மாதிரி தான். ஸோ மற்றபடி காப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை சப்போர்ட்டில் தான் இருக்குது 786.95. ஸோ அந்த இடம் வந்தால் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் இல்லை. ஸோ நிறையா பாட்டம் இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஸோ 5th டைம் வந்து வரப்போகுது. ஸோ 5th டைம் வந்தால் கூட அகைன் வந்து ஸ்விங் டார்கெட் வந்து 830 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.